வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்க வீடியோ ஒரு 800 வாட்ஸ் பவர்ஃபுல்லான ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் பாருங்க. எஃப்எம் கிளாரிட்டி, பக்கா கிளாரிட்டி எஃப்எம். இன்னும் கொஞ்சம் வால்யூம் வைக்கலாம். இது சப் ஃப்ரீக்வன்சி ட்ரிபிள் பேஸ். சர்வதேச சிறுநீரக தினத்தை முன்னிட்டு கவின் மருத்துவமனையில் டயாலிசிஸ் செய்பவர்களுக்கான ஏவி ஃபிஸ்டுலா சிகிச்சை மார்ச் முதல் செய்யப்படும். கவின் மருத்துவமனை உங்க ஃபியூச்சர் சப்போட வால்யூம் குறைச்சிரலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணனும். அதுக்கு சேரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் கரெக்ட்டான சாய்ஸ். யூஜி பிஜி பிஹெச்டி வரைக்கும் கோர்சஸ் இருக்கு. 2026 to 27 கான அட்மிஷன் ஓபன் ஆயிடுச்சு. சேரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காங்கேயம். கால் 770844. லைன் மோடு செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு ஆம்பிளிஃபையர் நல்ல குவாலிட்டி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 800 வாட்ஸ் பவர்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இந்த 800 வாட்ஸ் பவர் அப்படிங்கிறது எது முடிவாக இருக்கு சொல்லிக்கணும்னா பாருங்கள். இந்த மாதிரி XYS350H அப்படிங்கிற ஒரு மாடுல் பாருங்கள். இதுதான் அந்த மாடுல், தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அந்த மாடுல். இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு 220 + 220 வாட்ஸு. சப்பு வந்து 350 வாட்ஸ். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பக்காவாக இருக்கும். 12 வோல்ட் டிசியிலிருந்து 36 வோல்ட் டிசி வரைக்கும் இது ஒர்க் பண்ணும். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு மாடுல் போர்டு. இந்த போர்டை உபயோகப்படுத்தி ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் ஒரு கஸ்டமருக்கு அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான பவர் சப்ளை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மெட்டல் சேசிஸில் இருக்கக்கூடிய பவர் சப்ளை 24 வோல்ட் 20 ஆம்பியர். ஓகே, இவ்வளோ தான். பட் இந்த கேபினெட்டு ஒரு ஃப்ரண்ட் மாடல் ஒரு அக்லிக் ஷீட்டில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், லைக் திஸ். இப்போது இது பார்க்கலாம், உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்களேன். இதுதான் சர்க்கியூட். இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு எஸ்எம்பிஎஸ் இருக்குது. எஸ்எம்பிஎஸில் வித்து ஃபேனோடு இருக்குது. இந்த மாடுலில் ஹீட்ஸிங்கில் ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது. கஸ்டமைஸாக வேணும் இந்த மாதிரி, ஏன்னா தனித்தனியாக இதை கனெக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு கேபினெட்டில் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல ஃபேனு, 2 பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, எஃப்எம் மாடுல் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து எஃப்எம் வேணும் மெயினாக. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, பட் இருந்தாலும் எஃப்எம் வேணும். ஸோ இந்த மாடுலே உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, ஆக்ஸ் இன்புட் இருக்குது, பென்ட்ரைவ் இன்புட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, இதுலேருந்து ஒரு ஸ்டீரியோ இன்புட், ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்கோம். சிம்பிளான ஒரு ஆம்பிளிஃபையர். ஓகே, இப்போது மோடு மாற்றி பார்க்கலாம். பார்க்கலாம் அடுத்தது. ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துருக்கோம். பென்ட்ரைவில் சாங்ஸ் பார்க்கலாம். Don't push back. 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 பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு எந்த விதமான நாய்ஸ் இல்லை, ஹம் இல்லை. பாருங்கள், ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் 800 வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, ஃபேனுக்கு ஒரு 12 வோல்ட் கொடுக்கணும், ஒரு பக் கன்வெர்ட்டர். இந்த மாடுலுக்கு ஒரு 5 வோல்ட் கொடுக்கணும், அதுக்கு ஒரு பக் கன்வெர்ட்டர். ரொம்ப சிம்பிளாக இதை முடிச்சிருக்கு. ஓகேங்களா? பேக் சைடில் கொடுத்துருக்கு. இதுதான் ரொம்ப சிம்பிளாக ஒரு டிஎம்கே சாக்கெட்டோடு கொடுத்துருக்கு. நான் வேணும்னா பேரல் பண்ணிக்கலாம். கிளாஸ் டி பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹம் வராது, நாய்ஸ் வராது, எந்த டிஸ்ட்ராக்ஷன் வராது, பொதுவாக ஹீட் ஆகாது, நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல குவாலிட்டி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ணலாம். இந்த மாதிரி கேபினெட் இருந்தால் போதும். ஒரு ஃப்ரண்ட் அக்ரிலிக் ஷீட்டில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பேனலில் நீங்கள் டிசைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்,
ஒரு அக்ரிலிக் ஷீட்டில் நீங்களே கட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வந்து 2 டைனிட்டினுடைய புக்செல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கோம். நல்ல குவாலிட்டி, நல்ல அவுட்புட் வரும். 1 செகண்ட் ரிலீஸ். இதில் ப்ளூடூத் மாடல் G-Star யூஸ் பண்ணியிருக்கோம். G-Starல நிறைய மாடல் இருக்குது. நீங்கள் எந்த மாடல் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். 062, 072, 73, 92, 93, 94 இப்படி மாடல் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கும். இதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அசம்பிள் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட் பேனல் பிளைனாக ஒரு அக்ரிலிக் ஷீட்டு, இந்த இடத்துல ஒரு ப்ளூடூத் மாடல், ஒரு பவர் ஆன் சுவிட்சு, ப்ளஸ் இது தெரியும் ஏற்கனவே அந்த மாடல் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் அசம்பிள் பண்ணுங்கள். ஒருவேளை யாருக்காவது அசம்பிள் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS. விருப்பம் உள்ளவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், மணி மிச்சமாகும். எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பம் எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.